மகாபாரதம் 1. அனைத்து துறவிகளாலும் வழிபடப்படும் தெய்வம். மகாபாரதத்தில் நாராயணா என்று அழைக்கப்படும் முக்தி மாதாவின் பகுதியின் எளிய தமிழ் மொழிபெயர்ப்பை வெளியிட முயற்சித்தேன். இறைவனின் அருளைப் பெற விரும்பும் அனைத்து பக்தர்களும் அதை பக்தியுடன் பாராயணம் செய்ய வேண்டும். சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மகாபாரதத்தின் மூலப் பகுதியில் உள்ள சாந்தி பர்வத்திலிருந்து 334வது அத்தியாயத்திலிருந்து தொடங்கி இந்த பகுதியை பாராயணம் செய்து பகவான் வேதவியாசரின் பிரசாதிகா வாணியை கேட்பதன் பலனை பெறலாம். யுதிஷ்டிரன் பீஷ்மாச்சாரியாரிடம் இந்த கேள்வியை கேட்டார். ஒருவர் சித்தி அடைய விரும்பினால் அவர் ஒரு இல்லறத்தாரா, பிரம்மச்சாரியாரா, வாக்பிரஸ்தரா அல்லது பிக்ஷுவாரா, எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? ஒரு சாதகன் யாரால் நித்திய சொர்க்கத்தை பெறுகிறான்? உயர்ந்த நபர் யாரால் செல்வத்தை பெறுகிறான்? தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் எந்த முறையில் காணிக்கைகள் செலுத்த வேண்டும்? விடுதலை பெற்றவரின் நிலை என்ன? அந்த உலகிற்கு திரும்புவதை தவிர்க்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? கடவுள்களின் கடவுள் யார்? பித்ருக்களின் தந்தை யார்? அல்லது ஓ மகா மனிதரே, இன்னும் அசாதாரணமான ஒன்று இருந்தால் அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இதற்கு பீஷ்மர் கூறினார், ஓ பரிபூரணரே, நீங்கள் மட்டுமே கேள்விகள் கேட்கத் தெரிந்தவர். நீங்கள் மர்மமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். வெறும் தர்க்கத்தால் அதை யூகித்து விளக்க நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கூட முடியாது. நிச்சயமாக கடவுளின் அருளோ அல்லது ஆகமங்களின் மரபோ இல்லாமல் அதை விளக்குவது கடினம். ஆனால் நீங்கள் அதை விளக்க வேண்டும். இது தொடர்பாக அறிந்தவர்கள் நாரதருக்கும் முனிவர் நாராயணனுக்கும் இடையிலான இந்த பண்டைய உரையாடலை குறிப்பிடுகிறார்கள். இது என் தந்தையால் எனக்குச் சொல்லப்பட்டது. உலகளாவிய 4 முகங்கள் கொண்ட மற்றும் நித்திய சுயமாக வெளிப்பட்ட நாராயணன் யமதர்மரின் மகன். அவர் கிருத யுகத்தில் 4 வடிவங்களில் அவதரித்தார்: நர, நாராயண, ஹரி மற்றும் கிருஷ்ணர். அவர்களில் அழியாத நர, நாராயண இருவரும் பதரிகாசிரமத்தில் தங்க தேரில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தனர். அந்த அழகான தேரில் 8 சக்கரங்கள் இருந்தன. பல விலங்குகள் அதில் சவாரி செய்தன. ஆதிமனிதர்களாகவும் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாகவும் இருந்த அவர்கள் இருவரும் தபஸ்யாவால் மெலிந்தனர். அவர்களின் உடலின் அனைத்து நரம்புகளும் கிளர்ந்தெழுந்தன. தபஸ்யாவால் உருவாக்கப்பட்ட பிரகாசத்தால் தேவர்களும் கூட அவர்களை அஞ்சினர். அவர்கள் மகிழ்ச்சியடைந்தவர்களுக்கு மட்டுமே அவர்கள் தோன்றுவார்கள். அவர்களின் இதயங்களின் மனசாட்சியால் ஈர்க்கப்பட்டு அவர்களின் கருணையால்தான் நாரதர் மகாமேருவிலிருந்து பறந்து கந்தமாதனத்திற்கு அருகில் தரையிறங்கினார். அவர் மிகவும் வேகமாக இருந்ததால் அவர்கள் இருவரும் சாதனா செய்து கொண்டிருந்தபோது அவர் அந்த மகான்களின் வசிப்பிடமான பதரி ஆசிரமத்தை அடைந்தார். பின்னர் அவர் ஆர்வம் கொண்டார். இது அனைத்து உலகங்களுக்கும் அடிப்படையான உயர்ந்த இடம். தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், மகாராகர்கள், இந்த உலகங்கள் அனைத்தும் இதில் உள்ளன. ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்த இந்த சிலை தர்மத்தின் பரம்பரை வளர 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: நரநாராயணன், கிருஷ்ணர் மற்றும் ஹரி. இதனால் அதற்குள் கிருஷ்ணரும் ஹரியும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேறு எங்கோ இருக்கிறார்கள். இந்த இருவரும் தர்மத்தின் முன்னோடிகள், இதனால் தவம் செய்கிறார்கள். இவைதான் உயர்ந்த தர்மம். இது அப்படியானால் அவர்களின் தவறுகள் எங்கிருந்து வந்தன? வெற்றி பெற்ற இந்த இருவரும் அனைத்து உயிரினங்களின் தந்தையர்களும் தேவர்கள். இந்த பெரிய மனிதர் எந்த கடவுளை வணங்குகிறார், எந்த தந்தையை வணங்குகிறார் என்று சிந்தியுங்கள். நாராயணன் திடீரென்று பக்தியுடன் அவர் முன் தோன்றினார். தெய்வீக தந்தையான ஆப்பிரிக்காவின் பணி முடிந்ததும் அவர் தனது தரிசனத்தை எடுத்து வேதங்களின்படி அவரை வணங்கினார். அவரது வழிபாட்டின் அற்புதமான மற்றும் தனித்துவமான முறையைக் கண்டு மரியாதைக்குரிய முனிவர் நாரதர் மகிழ்ச்சியடைந்து அருகில் அமர்ந்தார். மனநிறைவு பெற்ற நாராயணனைக் கண்டு அவரை வணங்கி அந்த பெரிய தெய்வத்தைப் பற்றி இவ்வாறு கூறினார்: இவற்றால் ஆன புராணங்களில், அதாவது வேதங்களில், நீங்கள் வயதற்றவர், அழியாதவர், தந்தை, தாய், அழியாத அமிர்தம் என்றும் கடந்த கால மற்றும் எதிர்கால உலகங்கள் அனைத்தும் உங்களிடம் அமைந்துள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது. 4 ஆசிரமங்களில் வசிப்பவர்கள், கருத்தரித்தவர்கள் அனைவரும் பல்வேறு சிலைகளின் வடிவத்தில் உங்களை வணங்குகிறார்கள். நீங்கள் முழு பிரபஞ்சத்தின் தந்தை, தாய் மற்றும் நித்திய குரு. எனவே நீங்கள் எந்த தெய்வத்தை அல்லது தந்தையை வணங்குகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஓ மிகவும் அதிர்ஷ்டசாலியே, நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். பகவான் கூறினார், ஓ பிரம்மனோத்தரே, இது நமது நித்திய ரகசியம். இது விவரிக்க முடியாதது. ஓ பக்தரே, நான் உங்களுக்குச் சொல்கிறேன். அது இருப்பது போல் உள்ளது. நுட்பமானது, அருவமானது, வெளிப்படாதது, அசையாது மற்றும் படைக்கப்பட்டது, புலன்கள் மற்றும் பொருள்கள் இல்லாதது. ஆன்மா மற்றும் உயிரினங்களின் களத்தை அறிந்தவர் என்று அழைக்கப்படுகிறது. இது மும்மடங்கு இயற்கைக்கு எதிரானது மற்றும் ஆணாக கருதப்படுகிறது. ஓ பரம இறைவனே,
அதிலிருந்து மும்மடங்கு வெளிப்படாதது வெளிப்படுகிறது. வெளிப்படுத்தப்படாதது மற்றும் அனைத்து வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளிலும் இருப்பது அந்த வெளிப்படுத்தப்படாத இயற்கையை நமது தோற்றமாக அறிந்து கொள்ளுங்கள். அது ஒரு வடிவத்தில் அவர்தான். தெய்வீக மூதாதையர் செயல்களில் நாம் அவரை வணங்குகிறோம். ஓ இருமுறை பிறந்தவரே, அவரைத் தவிர வேறு கடவுள் அல்லது தந்தை இல்லை. அவர் சுயம் என்பதை நாம் அறிய வேண்டும், எனவே அவரை வணங்குகிறோம். ஓ பிராமணரே, இந்த உலகில் சரியான நடத்தை அவரிடமிருந்து அறியப்படுகிறது. தெய்வீக தந்தையின் கடமைகளைச் செய்வது அவரது கட்டளை. பிரம்மா, ருத்ரர், மனு, தட்சன், பிருகு, தர்மம், தபஸ், யமன், மரீச்சி, அங்கிரஸ், அத்ரி, புலஸ்யர், புலஹர், கிரது, வசிஷ்டர், பரமேஷ்டி, விவஸ்வந்தனு, சோமர், கர்த்தமர், குரோதர், விக்ருதி, இந்த 21 பிரஜாபதிகள் அவருடைய சந்ததியினர். அந்த தெய்வீக தந்தையின் நித்திய நடத்தை விதிகளை மதித்ததால் அந்த தேவர்கள் அந்தந்த இடங்களை பிடித்துள்ளனர். சொர்க்க உலக மக்களும் அவரை வணங்குகிறார்கள். அவர் கொடுத்த பாதையை அவர் காணிக்கை மூலம் அடைந்துள்ளனர். 17 குணங்கள் மற்றும் கர்மங்களிலிருந்து விடுபட்டவர்கள் 15 காலங்களை கைவிட்டு விடுதலை பெறுவார்கள் என்பது உறுதி. ஓ பிராமணரே, முக்தியடைந்தவரின் பாதை அந்த க்ஷேத்ரஜ்ஞனுக்கு தெரியும். அவர் அனைத்து குணங்களாலும் நிறைந்தவர் என்றும் அனைத்து குணங்களிலிருந்தும் விடுபட்டவர் என்றும் கூறப்படுகிறது. அவரை அறிவு யோகத்தால் காணலாம். நாம் இருவரும் அவரிடமிருந்து தோன்றியுள்ளோம். இவ்வாறு அவரை சுயமாக அறிந்து அந்த நித்தியமானவரை வணங்குகிறோம். வேதங்களும் துறவிகளும் பல்வேறு பெயர்களில் அடைக்கலம் பெற்று அவரை பக்தியுடன் வணங்குகிறார்கள். அவரே அவர்களுக்கு பாதையை வழங்குகிறார். அவரது முக்தியில் மூழ்கியவர்களுக்கு மற்றொரு நன்மை உண்டு, அவர்கள் அவரிடம் நுழைகிறார்கள். ஓ நாரதரே, இந்த இரகசிய கதை உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஓ விப்ரஸ்யா, நீங்கள் பக்தியுள்ளவராகவும் அன்பால் நிறைந்தவராகவும் எங்களிடம் அர்ப்பணிப்புள்ளவராகவும் இருப்பதால் நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள். பஞ்சராத்திர சாஸ்திரத்தின் தோற்றம். பீஷ்மர் நாரதரின் கதையை தொடர்ந்தார். மனிதர்களில் சிறந்தவரான நாராயணர் உலக நலனுக்கு அடைக்கலமான மனிதர்களில் சிறந்தவரைப் பற்றி இவ்வாறு கூறினார். அர்த்தத்தின் தோற்றத்திற்கு காரணமான நீங்கள் உலக நலனுக்காக 4 வடிவங்களில் தர்மத்தின் வீட்டில் தோன்றியுள்ளீர்கள். இப்போது நான் உமது மூல ரூபத்தை காணப் போகிறேன். ஓ லோகநாதா, நான் குருவுக்கும் பெரியவருக்கும் தொடர்ந்து சேவை செய்து வருகிறேன். நான் மற்றவரின் இரகசியத்தை வெளிப்படுத்தியவன் அல்ல. நான் வேதங்களை தொடர்ந்து பயின்றேன், துறவரம் செய்திருக்கிறேன். நான் ஒருபோதும் நாத்திகனாக நடித்ததில்லை. வேதங்களில் கூறப்பட்டுள்ளபடி நீர், பாதம், வயிறு மற்றும் மேல் உடல் ஆகிய 4ஐயும் பாதுகாத்து நான் எதிரிக்கும் நண்பனுக்கும் சமமானவன். நான் எப்போதும் அந்த மூலக் கடவுளான நாராயணனிடம் சரணடைந்துள்ளேன். எப்போதும் தனிமை உணர்வோடு அவரை மட்டுமே விரும்புகிறேன். நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். இந்த சிறப்பு வழிமுறைகளால் உள் தூய்மையை அடைந்த எனக்கு அந்த எல்லையற்ற கடவுள் ஏன் தெரியவில்லை? பிரம்மாவின் மகனான நித்திய மதத்தின் பாதுகாவலரான நாராயணனின் வார்த்தைகளை கேட்டு விதிகளின்படி அவரை வணங்கி மிகவும் நல்லது, போய் வா என்றார். அவரது கட்டளையை பெற்ற பிரம்மாவின் மகன் நாரதர் அந்த மகா முனிவர் நாராயணனை வணங்கி மிகுந்த யோக சக்தியுடன் வானத்தில் பறந்து சென்று உடனடியாக மேரு மலையை அடைந்து மறைந்தார். முனிவர் அந்த மலையின் பாறை சிகரத்தில் சிறிது நேரம் தனிமையில் இருந்தார். வடமேற்கு நோக்கி பார்த்தபோது மேலே குறிப்பிடப்பட்ட அற்புதமான காட்சியை கண்டார். பால் கடலின் வடக்கே வெள்ளை என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய தீவு இருந்தது. மேரு மலையை விட 30,000 யோஜனைகள் உயரத்தில் அது இருப்பதாக அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். வெண்மையான நிறம் கொண்ட, புலன்கள் இல்லாத, உணவு இல்லாத, அசையாத, மிகவும் மனம் மிக்க நறுமணத்தை வெளியிடும் மற்றும் பாவங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்ட மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் பாவிகளின் கண்களை கூட பிரகாசிக்கும் பிரகாசம் கொண்டவர்கள். வைரங்களைப் போன்ற கடினமான எலும்புகளால் ஆனவர்கள். சம அகலம் மற்றும் உயரம் கொண்டவர்கள். தெய்வீக அங்கங்கள் கொண்டவர்கள். மிகுந்த வலிமை கொண்டவர்கள். குடை போன்ற தலைகள் கொண்டவர்கள். மேகங்களைப் போன்ற குரல்கள் கொண்டவர்கள். நூற்றுக்கணக்கான கோடுகளால் அலங்கரிக்கப்பட்ட சமமான கைகள் மற்றும் கால்களை கொண்டவர்கள். அவர்களுக்கு 60 வெள்ளை பற்கள் மற்றும் 8 நாக்குகள் உள்ளன. அவர்கள் சூரியனைப் போன்ற மற்றும் உலகளவில் பேசும் காலபுருஷனை கூட பிடித்து அறையும் திறன் கொண்டவர்கள். அவர்கள் பிரபஞ்சத்தின் படைப்புக்கு காரணம். எல்லா உலகங்களும் அவரிடமிருந்து தோன்றின. வேதங்கள், தர்மம், அமைதியை விரும்பும் முனிவர்கள் மற்றும் அனைத்து தேவதைகளும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றிற்கும் காரணமான இறைவனை பக்தியுடன் தியானிக்கிறார்கள். பின்னர் யுதிஷ்டிரன் பீஷ்மரை கேட்டான், வெள்ளைத் தீவில் வசிக்கும் அந்த மனிதர்கள் எப்படி மயக்கமடைந்தார்கள்? அவர்கள் எப்படி பசியாகவும் அசையாமல் போனார்கள்? அவர்களின் கதி என்னவாகும்? ஓ பாரதரே, இந்த உலகில் விடுதலை பெற்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்?
அவர்களின் குணாதிசயங்கள் இந்த வெள்ளைத்தீவில் வசிக்கும் மக்களின் குணாதிசயங்கள்தான். எனவே என் சந்தேகத்தை தீர்த்து வை, ஏனென்றால் இந்த விஷயத்தில் நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன். எல்லா ஆன்மீக கதைகளிலும் நடித்தது நீயல்லவா? நாங்கள் உன்னிடம் அடைக்கலம் புகுகிறோம். பின்னர் பீஷ்மர் கூறினார், ஓ ராஜா, இந்த கதை மிக நீண்டது. நான் அதை என் தந்தையிடமிருந்து கேட்டிருக்கிறேன். அதன் சாராம்சத்தை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். இந்த கதையை எங்கள் தந்தையின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக நாரத முனிவர் சொன்னார். நான் முன்பு அங்கே கேள்விப்பட்டிருந்தேன். உபரிசாரர் என்ற பிருத்விராஜர் இருந்தார். அவர் இந்திரனின் நண்பராகவும் நாராயண பத்தராகவும் பிரபலமானவர். அவர் பத்தியுள்ளவர், எப்போதும் தனது தந்தைக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் அர்ப்பணிப்புடன் இருந்தார். நாராயணனால் வழங்கப்பட்ட செய்தியால் அவர் ராஜ்யத்தை பெற்றார். சூரியனின் வாயிலிருந்து பெறப்பட்ட சத்வ முறையை பின்பற்றி அவர் பகவான் நாராயணனை வணங்கினார். இதன் ஒரு எச்சமாக அவர் தனது பித்ருக்களை திருப்திப்படுத்தினார். மேலும் அவரது பித்ருக்களின் எச்சமாக அவர் பிராமணர்களையும் பத்தர்களையும் திருப்திப்படுத்தி சேஷநாகத்தை சாப்பிட்டார். அவர் சத்தியத்தில் அர்ப்பணிப்புடன் இருந்தார். அனைத்து உயிரினங்களிடமும் அகிம்சையுடன் நடந்து கொண்டார். அவர் கடவுள்களின் கடவுள், ஆரம்பம், நடு, உலகம் மற்றும் அழியாதவற்றை படைத்தவர். அவர் ஜனார்த்தனரின் உண்மையான பக்தர். எதிரி நாராயண பக்தரான தேவேந்திரரே அவருக்கு ஒரு இருக்கையை வழங்கினார். அந்த மன்னர் அவரது ராஜ்யம், செல்வம், சீடர்கள் மற்றும் வாகனம் ஆகியவை இறைவனுக்கே உரியவை என்று கூறி காம்ய நைமித்திகரின் அனைத்து யாகங்களையும் சடங்குகளையும் சத்வத விதியின்படி ஒருமனதான பக்தியுடன் செய்தார். பஞ்சராத்திரங்களை அறிந்தவர்களில் சிறந்தவர்கள் அவரது வீட்டில் காலை உணவையோ அல்லது முதல் உணவையோ சாப்பிட்டனர். எதிரியாக இருந்த அந்த மன்னரிடம் நீதியாக ஆட்சி செய்த அசுத்தமான பேச்சு எதுவும் இல்லை. அவரது மனம் மாசுபடவில்லை. அவர் தனது உடலால் கூட எந்த பாவத்தையும் செய்யவில்லை. சித்ரசிகண்டி என்று அழைக்கப்படும் முனிவர் மேரு மலையில் 4 வேதங்களுக்கு சமமான சிறந்த வேதங்களை தொகுத்தார். அந்த 7 முகங்களிலிருந்து தனித்துவமான உலக மதம் தோன்றியது. மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலசியர், புலஹர், கிரது மற்றும் வலிமைமிக்க வசிஷ்டர் இவர்கள் சித்ரசிகண்டி. இந்த 7 பேர் பிரகிருதி, சுயம்பு 8வது. அவர் உலகம் முழுவதையும் வைத்திருப்பவர். வேதங்கள் அவரிடமிருந்து தோன்றின. அவர் ஒரு பக்தியுள்ள, அசைக்க முடியாத மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட முனிவர். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்கால சுழற்சியை அறிந்தவர். அவர் உண்மையான மதத்தை தேடுபவர். இது சிறந்தது, இது பிரம்மம், இது இறுதி நலன். பின்னர் அவர் வேதங்களை இயற்றினார். இது தர்மத்தையும் பின்னர் மோட்சத்திற்கான விருப்பத்தையும் குறிப்பிடுகிறது. அவர் சொர்க்கத்திலும் பூமியிலும் இருக்கும் பல்வேறு மத மற்றும் தார்மீக கொள்கைகளை முன்வைத்துள்ளார். ஆயிரக்கணக்கான தெய்வீக ஆண்டுகளாக ரிஷிகளுடன் தபஸ்யா மூலம் பகவான் ஹரி மற்றும் பகவான் நாராயணனை வழிபட்ட பிறகு நாராயணனின் கட்டளைப்படி சரஸ்வதி தேவி அனைத்து உலகங்களுக்கும் நன்மை செய்யும் விருப்பத்துடன் ரிஷிகளுக்குள் நுழைந்தார். பின்னர் தபஸ்யாவை அறிந்த த்விமுகன் முதலில் இந்த ஒலியை பயிற்சி செய்தான். இது ஒலி, பொருள் மற்றும் நோக்கம் அடிப்படையில் பொருத்தமானது. ஓங்கார ஒலியின் மங்களகரமான தன்மையின் அடிப்படையில் பொருத்தமான வேதத்தை ரிஷிகள் முதலில் உச்சரித்த இடமெல்லாம் கருணையுள்ள இறைவன் தோன்றினார். பின்னர் அசையாத உடலை கொண்ட இறைவன் அந்த முனிவர்கள் அனைவரிடமும் மகிழ்ச்சியடைந்து, கோடிக்கணக்கான வசனங்களை கொண்ட இந்த வேதத்தை நீங்கள் இயற்றியுள்ளீர்களா? இதன் மூலம் உலகின் அனைத்து விதிகளும் அறிவிக்கப்படும். இந்த வேதம் ரிக்வேதம், யஜுர் வேதம், சாம வேதம் மற்றும் அதர்வ வேதம் ஆகிய இரண்டிற்கும் இணங்க உள்ளது. அதன் தோற்றம் மற்றும் முடிவு இரண்டிலும் என் அருளால் பிறந்த பிரம்மா சான்றாக இருப்பது போல, என் கோபத்திலிருந்து பிறந்த ருத்ரனே சான்றாக இருப்பது போல, ஓ விப்ரா, அனைத்து கூறுகளும் சான்றாக உள்ளன. பூத என்ற வார்த்தையால் அழைக்கப்படும் சூரியன், சந்திரன், காற்று, பூமி, நெருப்பு, நட்சத்திரங்கள், ஜடப்பிராமணர்கள் அந்தந்த துறைகளில் சான்றாக உள்ளனர். அதேபோல் இந்த சிறந்த வேதமும் சான்றாகும். இது எனது கட்டளை. தன்னிறைவு பெற்ற மனிதர்கள் அதிலிருந்து விதிகளை உச்சரிப்பார்கள். சுக்கிரனும் பிருகஸ்பதியும் பிறக்கும்போது உங்கள் புத்திசாலித்தனத்திலிருந்து பிறந்த இந்த வேதத்தை அவர்கள் பிரசங்கிப்பார்கள். சுயம்பு, சுக்ராச்சாரியார் மற்றும் பிருகஸ்பதி உலகங்களில் பரவுவார்கள். வசுர மன்னர் இந்த வேதத்தை பிருகஸ்பதியிடமிருந்து பெறுவார். அந்த ராஜா மதிக்கப்படுவார், என் பக்தராக இருப்பார், அவர் அனைத்தையும் செய்வார். இந்த வேதத்திலிருந்து அவர் செய்த படைப்பு. உங்களால் இயற்றப்பட்ட இந்த வேதம் அனைத்து வேதங்களிலும் மிக முக்கியமானதாக இருக்கும். இது உயர்ந்ததாக கருதப்படும். இதில் அர்த்தமும் தர்மமும் உள்ளன. இது ஒரு நல்ல இரகசியமாக கருதப்படுகிறது. அதன் தோற்றுவிப்பாளரான நீங்கள் குடிமக்களாக மாறுவீர்கள். வசுர மன்னனும் அரச மகிமையுடன் சிறந்தவனாக கருதப்படுவான். அந்த மன்னன் இறக்கும் போது இந்த சனாதன சாஸ்திரம் ஒரு உள் பொக்கிஷமாக மாறும். பாருங்கள், நான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன்.
இதைச் சொல்லிவிட்டு கண்ணுக்கு தெரியாத புருஷோத்தமர் முனிவர்களிடம் விடைபெற்று ஏதோ ஒரு திசைக்குச் சென்றார். அதன் பிறகு உலக சிந்தனையாளர்களாக இருந்த அந்த முனிவர்கள் அனைத்து மதங்களுக்கும் மூலமான சனாதன வேதங்களை பரப்பினர். முதல் கல்பத்தின் தொடக்கத்தில் பிருகஸ்பதி பிறந்தார். இந்த வேதத்தையும் சங்க வேதம் உள்ளிட்ட உபநிடதங்களையும் பிருகஸ்பதியில் நிறுவி தவம் செய்ய தீர்மானித்த பிறகு முழு உலகத்திற்கும் புரவலராகவும் அனைத்து மதங்களையும் தோற்றுவித்தவர்களாகவும் இருந்த அந்த முனிவர்கள் அவர்கள் விரும்பும் இடத்திற்குச் சென்றனர். மகாபாரதம் 2 வருகை.